ஐம் பேக். நீங்க பார்க்க டாபிக் என்ன, இந்த மாதிரி ஆட் வந்து எனபிள் இருக்குதுன்னா கூகுள் ஆட்சன்ஸ்ல, உங்களோட கூகுள் ஆட்சன்ஸ்ல சர்ச் ஆட் எனபிள் இருந்தா எதுக்கு அதை 1 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் காசு கொடுத்து வாங்குறாங்க அப்படிங்கிற டாபிக்கும், அது மட்டும் இல்லாம லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது கஸ்டம் சர்ச் இன்ஜின் ஆட். ஆக்சுவலா இந்த ஆட்சன்ஸ் என்கிட்ட கூட கிடையாது. இது இருந்தா 40 லட்சம் 50 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க. உண்மைதாங்க, நிஜமா தான் சொல்றேன். ஸோ உங்களோட ஆட்சன்ஸ்ல கஸ்டம் சர்ச் இன்ஜின் லெஃப்ட் சைட்ல இந்த மாதிரி இருந்ததுன்னா அது 40ல இருந்து 50 லட்சம் வரைக்கும் சேல் ஆகுது. லீகலா அக்ரிமெண்ட் கூட சைன் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சர்ச் இன்ஜின் ஆட் வந்து எனபிள்ல இருந்தது அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து 1 லட்சம் 2 லட்சம் மேபி 5 லட்சம் வரைக்கும் கூட ஒரு சில பேர் வாங்குறாங்க. அது ஆட்சன்ஸோட ஏஜ் பொறுத்து அது டிபெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இது எதனால பண்றாங்க, இதை வச்சு என்ன அப்படியே அவங்க ஏர்னிங் வந்து கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிறது அந்த டாபிக். ஓகே, ஸோ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். டெஃபினட்டா எல்லா பிளாகரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பிளாகர்னா கண்டிப்பா ஆட்சன்ஸ் இல்லாம இருக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ எனிவேஸ், வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பட்டன் அடிச்சு வச்சிருங்க. நம்மளோட டாபிக் போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஐ திங்க் ஒரு 4-5 வருஷம் இல்ல ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ண ஆட்சன்ஸ்ல தான் இந்த ஆப்ஷன் எனபிள் இருக்கும். ஃப்ரெஷ் ஆட்சன்ஸ் கிரியேட் பண்ணா உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் அந்த ஆட்சன்ஸ்லாம் இருக்காது. சப்போஸ் ஃப்ரெஷ் ஆட்சன்ஸ் வந்து கிரியேட் பண்ணு உங்க பண்றீங்க அப்படின்னா, பண்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு எனபிள் பண்றதுக்கு. அதாவது அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே சர்ச் இன்ஜின் ஆடுக்கான தனியா சைட் இருக்கு கூகுள்ல. ஸோ அதுல வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட்சன்ஸ்க்கு அப்ளை பண்ணா மேபி கிடைக்கிறதுக்கு ஒரு 75% வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேர் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. பட் நான் வந்து பர்சனலா ட்ரை பண்றேன். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இப்போ உள்ள டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைட்ல சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த கஸ்டம் சர்ச் இன்ஜின் ஆட், இது வந்து ரொம்பவே ஒரு அத்தாரிட்டி சைட்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஏஜ் உள்ளது, ஒரு அதிகமாக ஏர்னிங்ஸ் எடுத்து சைட்டு, மில்லியன் கணக்கில் டிராஃபிக் வந்த சைட்டுக்கு இந்த மாதிரி எனபிள் கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆட் மேனேஜர் இருக்கு இல்லையா, ஆட் வந்து சிபிஎம் பேஸ்ல வந்து கொடுக்குறாங்க ஆட் மேனேஜர். அதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய அக்கௌண்ட் இருக்கு அதுலயே, அந்த மாதிரி அக்கௌண்ட் எடுத்து கொடுக்குறது. இது வந்து ஆட்சன்ஸோட ஒரு 3வது லெவல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்சன்ஸ் வந்து பேசிக்ஸ் லெவல், 2வது ஆட்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சர்ச் இன்ஜின் லெவல், 3வது ஆட்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கஸ்டம் சர்ச் இன்ஜின் ஆட், கஸ்டம் சேனல்ஸ்னு கீழே இருக்கும். ஸோ இது ஒரு லெவல். இதை வச்சு நம்ம வந்து ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம். ஓகேவா? அப்போ வந்து பேசிக் ஆட்சன்ஸ் வச்சிருக்கீங்களா, உங்ககிட்ட வந்து எந்த மாதிரி சர்ச் இருக்கு, அதாவது சர்ச் இன்ஜின் ஆட் எனபிள் இருக்கிறது இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துங்க. 3வது லெவல் வந்து இது. ஓகேவா? இந்த ஆட்சன்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டா நீங்க வந்து சேல் பண்ணிக்க முடியும் லட்சக்கணக்கில். அதாவது 50 லட்சம் நினைச்சு பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. அப்ப அவ்வளவு காசு கொடுத்து வாங்குறவங்க எப்படி ஏர்ன் பண்ணுவாங்க? ரொம்ப சிம்பிள். இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சில விஷயத்த நம்ம யூடியூப்லோட பாலிசியோட கைட்லைன்ஸ் வந்து மீறுற மாதிரி இருக்கும். அதனால நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஓவரால் ஒரு அவுட்லைனா அவங்க கிட்ட சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே ஆட்ல ப்ரமோஷன் பண்றாங்க. ஆட்ல ப்ரமோஷன் பண்ணும்போது நிறைய பேர் தெரியும். இப்போ நீங்க ரீசெண்டா பாக்குற ஜாப் வெப்சைட்ஸ், எல்லா வெப்சைட்டுமே பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஆட் ப்ரமோட் பண்ணுவாங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். இன்ஸ்டாகிராம்ல ப்ரமோட் பண்ணுவாங்க, ஃபேஸ்புக்ல ப்ரமோட் பண்றாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட் மேனேஜர்ல கனெக்ட் பண்ணி வச்சுட்டு ஏர்ன் பண்றாங்க இல்லையா. பட் இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டாவே கொடுக்குறாங்க. அப்படி என்ன இந்த ஒரு ஸ்பெசிபிக்கான ஆட்ல மட்டும் ஏர்ன் பண்றாங்களா அப்படின்னா, ஆமா கண்டிப்பா. இப்ப இந்த ஆட்சன்ஸை பத்தி நம்ம வந்து ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். கஸ்டம் சேனல்ஸ், கஸ்டம் சர்ச் இன்ஜின்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். இப்போ உதாரணத்துக்கு இதுதான் வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஆட் கிரியேட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும், நம்மளோட வெப்சைட்ல ஒரு சர்ச் பார் இருக்கும். நான் காமனா சர்ச் பண்றது இல்லாம வெப்சைட்ல அடிஷனலா ஒரு சர்ச் பார் இருக்கும். அந்த சர்ச் பார்ல கிளிக் பண்ணுனா போயிட்டு இங்க ஏதாவது ஒரு வீடியோ அதே பாருங்க. இந்த இமேஜ் கொஞ்சம் நல்லா பாருங்க. இந்த இமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கஸ்டம் சர்ச் இன்ஜின் ஆட். அந்த கோடை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது இந்த கோடை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட வெப்சைட்ல நீங்க வச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்ச் பார் இருக்கும். அந்த ஆட் கிரியேட் பண்ணும்போது கூட என்னென்ன கீவேர்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்களோட வெப்சைட்டுக்கு ரிலேட்டடான கீவேர்டா அதை நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான சிமிலரான ஸ்பான்சர் ஆட். இப்போ நம்ம கூகுள்ல கூட வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ டொமைன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணலாமே. ஓகே, டொமைன் சர்ச் பண்ண என்ன ஆகும், ஓகே வச்சு எக்ஸ்ட்ரா போட்டேன்னா வந்துருங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ டொமைனாலே இதே பாருங்க, இது என்ன போட்டுருப்பாங்க, ஸ்பான்சர். ஓகேவா, ஸ்பான்சர்டு இருக்கா, இதுவுமே ஸ்பான்சர்டு. அப்போ என்ன கோடைடியில் என்ன பண்ணுறாங்க, ஸ்பான்சர்டு. நிறைய பாருங்க ஹோஸ்டிங்கருமே ஸ்பான்சர்டு. இப்போ இது எல்லாமே வந்து ஆட் அட்வர்டைஸ்மெண்ட். கடைசியாக இருக்கிறது வந்து விக்கிபீடியா. ஓகேவா, விக்கிபீடியாவுக்கு மேலே இருக்க எல்லாமே ஸ்பான்சர் தான். அப்போ இதே மாதிரி நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளோட வெப்சைட்ல நம்ம வந்து இதை கொடுக்குறோம் அப்படின்னா வெப்சைட்ல இந்த ஸ்பான்சர் ஆட்லாம் ஷோ ஆகும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஹோஸ்டிங் ரிலேட்டடானது அப்படின்னா என்ன ஆகும், இது எல்லாமே ஷோ ஆகும். ஒரு ஏபிகே சைடு ஒரு அப்படின்னா என்ன ஆகும், அப்ளிகேஷன் பார்த்தின ஸ்பான்சர்லாம் வந்து ஷோ ஆகும். அப்போ நம்ம வெப்சைட்ல சர்ச் பண்ணி இது வழியாக கிளிக் பண்ணுவோம்னா அது வந்து நமக்கு வந்து காசு கிடைக்கும்னு சொல்லலாம். இப்போ இதை வச்சு எப்படி ஏர்னிங்ஸ் வந்து கிரியேட் பண்றாங்க அப்படின்னா வெரி சிம்பிள். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஏடை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஏடை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா அதை வந்து வெப்சைட்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு ஸ்பெசிபிக்கான கீவேர்டு, அதாவது இப்போ நிறைய பேர் வந்து இன்சூரன்ஸ், ஃபினான்ஸு, அடுத்து இந்த ஹெல்த், இந்த மாதிரி நீஷ்லாம் இருக்கு இல்லையா, அந்த டொமைன் ஹோஸ்டிங், இந்த மாதிரி நீஷ்ல என்ன பண்றாங்க, கொஞ்சம் போஸ்ட் போட்டுக்கிறாங்க. ஏன்னா ஆட்சன்ஸுக்கும் பிரச்சனை வரக்கூடாது,
நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணி ஆட்ல கிளிக் வருதோ என்னவோ அதை இன்னும் கொஞ்சம் நாள்ல கண்டுபிடிச்சிருவாங்க. பட் ரொம்ப ஸ்மார்ட் கூகுள். பட் அதுக்கு முன்னாடி எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியுமோ பண்றாங்க. இதுல இன்வால்வ் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் ரொம்ப கம்மி. ஸோ கான்செப்ட்டுக்கு வரலாம். அவங்க என்ன பண்றாங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆடை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல டாபிக் அதிகமா சிபிசி இந்தியாவில் இருக்கிறதா இல்லை ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கிறதா ஸ்பெசிஃபிக்கா ஒரு கண்ட்ரிக்கு சூஸ் பண்ணிட்டு அந்த கண்ட்ரியில நீங்க வந்து கூகுள் ஆட்வர்ட்ஸ்ல போனா கூட உங்களுக்கு தெரியும் ஒரு கீவேர்டுக்கு எவ்வளவு காசு கிடைக்குது ஒரு கிளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிபிஎம் அடுத்து வந்து ஆர்பிஎம்லாம் வந்து நம்ம பேசியிருக்கிறோம். சப்போஸ் வந்து தெரியல அப்படின்னா பேக்கப் ஸ்டிச் சிபிஎம் அப்படின்னு அடிச்சீங்கன்னா யூடியூப்ல உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ அதை டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்ப எந்த கீவேர்ட்ல எந்த அட்வர்டைசர் வந்து அதிகமா வந்து காசு கட்டுறாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த கீவேர்டுக்கு சம்பந்தமான ஒரு சில ஆர்டிக்கலை வந்து நம்மளோட வெப்சைட்லயும் போட்டுறது. அப்ப என்ன ஆகும், கூகுளுக்கும் எந்த அவ்வளவா டவுட் வராது. ஓகே, கொஞ்சம் ஸ்மார்ட்டா பண்றாங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த சர்ச் இன்ஜின் ஆடை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதே கீவேர்டு இதுல போட்டு சர்ச் பண்ணா என்ன ஆகும், ஸோ கீழே இந்த மாதிரி ஸ்பான்சர் நம்ம கூகுள்ல போய் சர்ச் பண்ணும்போது இப்போ டொமைன் சர்ச் பண்ணுமா ஸ்பான்சர் நிறைய காட்டுதா. அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஸ்பான்சர் அவங்க வெப்சைட்ல வரும்போது கரெக்டா அந்த லிங்கை கிளிக் பண்ணா என்னது ஒரு ஆடு கிளிக் பண்ண மாதிரி நான் கவுண்ட் அதுக்கான ஏர்னிங்ஸ் நமக்கு வந்துடும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இதை ரைட் கிளிக் பண்ணி இந்த லிங்கை காப்பி பண்ணிப்பாங்க. எப்படி அவங்களோட வெப்சைட்ல சர்ச் இன்ஜின் ஆடை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்க கீவேர்டை போட்டு சர்ச் பண்ணி ஸ்பான்சர் லிங்கை அதுக்கப்புறம் காப்பி பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த லிங்கை ஆட்ல ப்ரொமோட் பண்ணுவாங்க. வெரி சிம்பிள், அவ்வளவுதான் விஷயம். இதுல என்ன ஒரு விஷயம் ஸ்மார்ட்டா நீங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணல. இதுக்கு வந்து கொஞ்சம் காசு இன்வெஸ்ட் பண்ணணும், கொஞ்சம் நாலேஜ்லாம் இருக்கணும், சிடிஆர் மெயின்டைன் பண்ணணும். அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்றேன். நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். அதர்வைஸ் வந்து யாருமே வந்து நான் அதை பண்ணுங்கன்னு சொல்லல. ஏன்னா நானே ட்ரை பண்றது கிடையாது. நான் எப்பயுமே ஒரு லாங் டைம் கோல் நினைச்சு தான் போவேன். ஷார்ட் டைம்ல ஏர்னிங்ஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி நான் நினைச்சது கிடையாது. சிம்பிளா சொன்னா 10 ரூபா வந்தாலும் ரெகுலரா வரும். ஓகேவா, அதை வந்து பொன்முட்டை ஒரு வார்த்தை வயிற்று கிழிச்சு எடுக்கிற மாதிரி ஆட்சன்ஸ் எல்லாம் நம்ம ரிஸ்க் எடுக்கிறது. அது கொஞ்சம் காசு இருக்கிறவங்க ஆட்சன்ஸ் வாங்கி நிறைய இந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா காசு கொடுத்து ஏன் வாங்குறாங்கன்னா அந்த காசு நம்ம 1 மாசத்துல 2 மாசத்துல எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு இதுல பண்றாங்க. அதுக்கு நிறைய காசு வேணும். அடுத்தது கொஞ்சம் ஸ்மார்ட் மைண்ட் வேணும். ஸ்மார்ட் மைண்ட்னா என்னன்னா, நான் சொன்ன கான்செப்ட் நல்லா மறந்துடாதீங்க. சர்ச் இன்ஜின் ஆடை வந்து ரைட் கிளிக் பண்ணி எடுத்து ஆட்ல ப்ரொமோட் பண்றாங்க. அப்ப உங்களுக்கு காசு அதிகமா கிடைக்கும். ஒரு கிளிக்கு டேரக்டா ஆட்ல கிளிக் பண்ண மாதிரி கவுண்ட் ஆகுது இல்லையா. அப்ப அந்த இடத்துல ஸ்மார்ட் ஒர்க் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டா நிறைய கீவேர்டை சர்ச் பண்ணிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரே கீவேர்ட்ல வந்து ஆட் ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. ஒரு 10-15 கீவேர்டு அப்ப எடுத்து ஆட் ப்ரொமோட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளிக்ஸ் எவ்வளவு வருதோ அந்த ஆடை வந்து லிங்கை சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆடை ஆஃப் பண்ணுவாங்க, சிடிஆர் எவ்வளவு மெயின்டைன் ஆகுது அப்படின்னு பார்ப்பாங்க. சிடிஆர்னா அதிகமா ஒரே ஆட்ல கிளிக்ஸ் வருது, ஒரே லிங்க்ல கிளிக் வருதுன்னா கூகுளுக்கு வந்து சந்தேகம் வந்துடும், பிரச்சனை வந்துடும் இல்லையா. அப்ப அதை மேனேஜ் பண்றதுக்கு சின்ன சின்ன ஸ்மார்ட் ஒர்க், சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி இது பண்றாங்க. ஆனா இது வந்து லீகலா பார்த்தா கண்டிப்பா கிடையாது. இது ஒரு தவறான செயல். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ அது சம்பந்தமா ஏதாவது ஜென்யூனான கிளிக்ஸ் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. எப்படி பார்த்தாலும் நாம ஆட்ல ப்ரொமோட் பண்ணாலும் ஜென்யூனான கிளிக்ஸ் தான் வாங்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஆட் போய் காட்டும், அவங்க கிளிக் பண்ணி டைரக்டா போவாங்க. பட் இருந்தாலும் கூகுளோட பாலிசியை பொறுத்த அளவு இதை டைரக்டா பண்ண முடியாது இல்லையா. இப்போதைக்கு இது வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஸ்மார்ட்டா செய்யறாங்க. இதுதான் விஷயம். இதுல வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா நான் வந்து ரிசர்ச் பண்ண வரைக்கும் என்னன்னா, இந்த மாதிரி நார்மலா உங்களோட சைட்ல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ஆடு, இன்ஃபீட் ஆடு, இன்ஆர்டிகல் ஆடு, மல்டிப்ளெக்ஸ் ஆடு எல்லாம் இருக்கும். ஓகேவா, மற்றபடி பாத்தீங்கன்னா ஆட்டோ ஆட்ஸ்ல போனா நிறைய ஆடு இருக்கும். ஓகேவா, ஸ்டிக்கி ஆடு எல்லாமே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்ச் இன்ஜின் ஆட் இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழைய ஆட்சன்ஸ். ஓகே, நார்மலாவே இது நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு 5 to 6 வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ணவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எனபிள் ஆயிருக்கும். எனபிள் பண்றதுக்கான ஆப்ஷன் கூட கொடுத்தாங்க. பட் நிறைய பேர் பண்ண விட்டாங்க. நானே ஒரு சில இடத்துல பண்ணல. இவ்வளவு வந்து இது பெருசா போகும் அப்படின்னு நினைக்கல. உண்மை சொல்லணும்னா அதுதான் எல்லாருக்குமே லாஸ்ட் தான் இது. இப்ப கற்பனை பண்ணி பாருங்களேன். ஸோ நார்மலா ஒரு ஆட்சன்ஸை 10,000ங்கிறாங்க, 8,000ங்கிறாங்க, 15, 20 கூட சொல்றாங்க. ஒரு பேமெண்ட் எடுத்துட்டா வந்து பாத்தீங்கன்னா 50ங்கிறாங்க, பின் வெரிஃபிகேஷன் 30 அப்படிங்கிறாங்க. பட் நீங்க கண்மூடித்தனமா காசு கொடுத்து வாங்குறது வந்து பிரச்சனை கிடையாது. பட் அதை எப்படி ஏர்ன் பண்ண முடியுங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு. எப்பயுமே எல்லாரும் ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சு அதுல இருந்து ஏர்னிங்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த யூடியூப்ல வீடியோவா போடுறாங்க. இதுதான் ஃபேக்ட். கொஞ்சம் முன்னாடியே வந்து அது அவங்க அந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கும்போது பேக்கெண்ட்ல என்ன இருக்குன்னு நானுமே யோசிப்பேன். அதெல்லாம் யோசிச்சு ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிச்சு செய்யணும்னாலும் இந்த மாதிரி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி செய்யும்போது நமக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதை இன்வெஸ்ட் பண்ணி சப்போஸ் நம்ம வந்து ஆட்ல வந்து ஒரு 10,000 20,000 பணம் கட்டுறோம், நமக்கு ஒரு 50,000 1 லட்சம் ஏர்னிங்ஸ் வந்துருச்சு அப்படின்னா கடைசியில வரப்போற நேரத்துல அது வந்து ஆட்சன்ஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா என்ன, ஸோ கடவுளே ஆகக்கூடாது. பட் சொல்றேன், நமக்கு என்ன ஆகும், எல்லாம் லாஸ் ஆயிடும், நமக்கு உடனே டிப்ரெஷன் ஆயிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளமும் இருக்கு. அதனால நிறைய பேர் வந்து இதுல ரிஸ்க் எடுத்து செய்யறாங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரெஃபர் பண்ணல. நீங்க கரெக்டான வழியில போங்க. சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அவங்கள வந்து கரெக்டா யூசர் இன்டராக்ஷன், கரெக்டான கண்டென்ட், லைவ் அப்டேட் அந்த மாதிரி கொடுத்து இது பண்ணுங்க. ஜென்யூனான ஒர்க் பண்ணுங்க. ஓகேவா, அது மற்றபடி சோஷியல் மீடியா ஃபோக்கஸ் இருந்தாதான் இப்ப 2025 நம்ம வந்து பண்ண முடியும். அது மற்றபடி நம்ம பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா நாலேஜுக்கு ChatGPT, ஜெமினி இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் ரிசர்ச் பண்ணும்போது அடிஷனலான நாலேஜ் அதுக்கு எடுத்து உங்களோட நாலேஜ் மிக்ஸ் பண்ணி
ப்ராப்பரா நல்ல கைடா கொடுங்க. ஓகேவா? எந்த எந்த ஆர்டிகலா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் லாங் டைமா யோசிங்க. இப்போதைக்கு நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆட்சன்ஸ்ல ஆட் வந்து டிசபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதே நேரம் இது வந்து நானே நேரா சொல்லல, ஒரு சில விஷயங்களை பார்த்து நிறைய பேரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர்ட்ட பேசினதுக்கு அப்புறம் சொல்றேன். அது இல்லாம ஆடுல ப்ரமோட் பண்ணும்போது என்ன ஆகுது, இப்ப வந்து ஏடிஎக்ஸ் வாங்குறோம் இல்லையா, ஏடிஎக்ஸ்ல வாங்கி ஆட்ல ப்ரமோட் பண்றாங்க. ப்ரமோட் பண்ணா ஏடிஎக்ஸ்ல சிபிசி ரொம்ப கம்மி, சாரி சிபிஎம், ஓகேவா? காஸ்ட் பர் மைல் சொல்றோம் இல்லையா, 1000 டைம் காட்டினா அதுக்கு எவ்வளவு காசு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுல வந்து சர்ச் இன்ஜின் ஆடுல அதிகமா சிபிஎம் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 10,000 வந்து செலவு பண்ணா ஒரு 10 மடங்கு 20 மடங்கு நமக்கு ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மற்றவங்களோட ஒப்பீனியன். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். எனிவேஸ் இதை பத்தி டீட்டெயிலாக அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். எந்த அளவு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. எனிவேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.